மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த நமது புரட்சித் தலைவி அம்மா அவருடைய இந்த இனிய பிறந்த நாளில் அவரை பற்றி ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். அவரை பற்றி என்றால் அவரையும் அந்த கதை குறிக்கும். அவர் போல் வாழ்ந்த ஒரு மகத்துவமானவரை பற்றி அவரே சொன்ன ஒரு கதை இது. அதாவது கடந்த 23/9/2003 சிவகங்கையில் நடைபெற்ற அரசு விழாவில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அன்றைய முதல்வராக இருந்து சொன்ன கதை இது. அதாவது பெருமக்கள் வாழ்ந்த பூமியாகிய நம் தமிழ் மண்ணை பற்றி அவர் சிலாகித்து சொன்ன கதை இது. சுமார் 6000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்த இந்திய நாட்டை தங்கள் வசப்படுத்தி கொண்ட ஆங்கிலேயர்கள் தென் தமிழகத்திலும் தங்கள் அதிகாரத்தை செலுத்தி வந்த காலம் அது. காளையார் கோயிலை கைப்பற்றி கொண்ட ஆங்கிலேயர்கள் வீரத்தில் சிறந்த மருது சகோதரர்களை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என வெறிகொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஆங்கிலேய படை பெரிய மருதுவை சுற்றி வளைத்தது. அதாவது அவர்களை துரத்தி வந்தது. அவர்களுக்கு அகப்படாமலேயே பெரிய மருது குதிரையில் மிக வேகமாக சென்றார். இரவு முழுதும் இவ்வாறு குதிரை பயணம் செய்து களைத்து போன பெரிய மருது விடியும் வேளையில் ஒரு சிற்றூருக்கு வந்தார். அந்த ஊரில் ஒரு சிறு குடிசை முன் அவருடைய குதிரை நின்றது. பசி, தூக்கமில்லாமை, தாகம், களைப்பு இவற்றால் பாதிக்கப்பட்டிருந்த பெரிய மருது அந்த வீட்டுக்கதவை தட்டினார். அந்த வீட்டில் இருந்தவர் ஒரு ஏழை கிழவி. பெரிய மருது அந்த கிழவியிடத்திலே தனக்கு மிகவும் பசிப்பதாகவும் உண்பதற்கு ஏதாவது உணவு அளிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். இரவு தண்ணீரிலே போட்ட சோறு இருக்கிறது, போடவா என்று அந்த மூதாட்டி கேட்டார். எதையாவது கொடுங்கள் அம்மா என்று பெரிய மருது சொன்னார். பழைய சோறும் பழங்கறியும் பரிமாறப்பட்டது. அந்த ஏழை கிழவி பசியாலும் களைப்பாலும் வாடிப்போயிருந்த பெரிய மருதுக்கு இட்ட உணவு தேவாமிர்தமாக இருந்தது. உண்டு முடித்ததும் குதிரையை வீட்டின் புன்புறத்திலே கட்டிவிட்டு பெரிய மருது அந்த குடிசையிலேயே படுத்து தூங்கினார். நீண்ட நேரம் தூங்கி எழுந்த பிறகு புது தெம்பும் புது வலிமையும் அவருக்கு ஏற்பட்டிருந்தன. புறப்பட தயாராயிருந்த பெரிய மருது எழுதுவதற்கு ஓலையும் எழுதுகோலும் இருக்குமா என்று கேட்டார். கல்வி அறிவற்ற அந்த ஏழை கிழவியிடம் ஏது ஓலையும் எழுதுகோலும்? அவை இல்லை என்று அறிந்தவுடன் கூரையிலிருந்து ஒரு ஓலை ஒன்றை எடுத்தார். அந்த முல்லை வைத்து கொண்டு ஓலையில் ஏதோ எழுதினார். எழுதிய முன்பு அந்த கிழவியிடம் ஓலையை கொடுத்து, அம்மா, அரண்மனை அதிகாரிகளை சென்று பாருங்கள், அதனால் உங்களுக்கு பயனுண்டு என்று சொல்லிவிட்டு குதிரை மீது ஏறி விரைந்து சென்றார். சில நாட்களில் மரு சகோதரர்கள் திருப்பத்தூரிலே தூக்கிலிடப்பட்டார்கள். அவ்வாறு தூக்கிலிடுவதற்கு முன்பு பெரிய மருது, நான் யார் யாருக்கு எதை எதை மானியமாக கொடுத்தேனோ அவற்றையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆங்கிலேய படைத்தலைவரிடம் கேட்டுக்கொண்டார். அவர்களும் அவ்வாறே கொடுப்பதாக உறுதியளித்தார்கள். அதற்கு பின் ஓலையை எடுத்துக்கொண்டு ஏழை கிழவி அரண்மனைக்கு சென்று அதிகாரியிடம் ஓலையை காட்டிய போது அதில் பெரிய மருது எழுதியிருந்தபடி அந்த கிழவிக்கு அவர் வாழ்ந்த ஊர் முழுதும் மானியமாக வழங்கப்பட்டது. அப்போதுதான் அந்த கிழவிக்கு தன் வீட்டுக்கு வந்திருந்தவர் பெரிய மருது என்பது தெரிய வந்தது. தங்கள் மரணத்திற்கு பிறகும் தாங்கள் வழங்கிய கொடைகள் உரியவர்களுக்கு சேர வேண்டும் என்று எண்ணிய பெருமக்கள் வாழ்ந்த பூமி கொடையும் பிறவிகுணம் என்பார்கள் என்று புரட்சித் தலைவி அவர்கள் அந்த கதையை முடித்திருப்பார்கள். அந்த வகையில் புரட்சித் தலைவரும் சரி, புரட்சித் தலைவியும் சரி, அவர்கள் இருந்தபோதும் வாரி வாரி மக்களுக்கு வழங்கியது நம்மால் மறக்கவும் இயலாது. அவர்களை சென்று பார்த்தால் போதும், அவர்கள் பார்வைப்பட்டால் போதும், அவர்கள் அள்ளி கொடுப்பதில் வள்ளல்களாக விளங்கினார்கள். அந்த வகையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாரி வழங்கியதில் நம் கண்ணுகளுக்கெல்லாம்
ஒரு புறம் பார்த்தால் மகாலட்சுமியாகவும் அவருடைய அறிவினுடைய வீச்சினுடைய திறமையை பார்க்கும்போது சரஸ்வதி தேவியாகவும் அவருடைய சிம்ம சொப்பனமான அந்த ஆற்றலையும் அவருடைய திறமையையும் பார்க்கும்போது வீரத்தையும் பார்க்கும்போது அவர்கள் பாலா திரிபுர சுந்தரியாகவும் அந்த மகா திரிபுர சுந்தரியாகவும் அந்த ஆதி பராசக்தியாகவும் விளங்குகிறாள் என்பதில் எந்தளவும் ஐயமில்லை. ஏன் நான் பாலா திரிபுர சுந்தரி என்று சொன்னேன் என்றால் அவர் அத்தகைய உயரிய மனம் படைத்தலாகவும் உயிரி நிலையில் இருந்தும் அவர் எப்பொழுதும் குழந்தை மனம் கொண்டவராகவே இருந்தார். அந்த குழந்தை மனம் கொண்டதற்காகவே அவரை நான் பாலா திரிபுர சுந்தரி என்று அழைத்துள்ளேன். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் இந்த கதையை கேட்டபோது எப்படி ஒரு உள்ள சிலிர்ப்பை அடைகிறீர்களோ அந்த சிலிர்ப்பை எனக்கும் ஏற்பட்டது. நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க செந்தமிழர், வாழ்க தாய்மணி திருநாடு.